நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம். இந்திய அரசியல் சட்ட ஆணைப்படி, அரசியல் ஆணைப்படி, தேர்தல் ஆணைப்படி எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுமில்ல. அரசியல் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ஆட்சி நடக்குது, எப்பப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க, யார் யார் கட்சி, இந்தியாவின் ஆணைப்படி, தேர்தல் ஆணைப்படி சட்டம் எந்தெந்த கட்சி நடத்துன்னு தெரியல. அப்புறம் மட்டும் விஜய் மட்டும் வந்துட்டா எப்படி விஜய் வந்தோடனே உடனே முதல்வர் சீட்டுக்கு வந்துடுவாரா, ஆட்சியை பிடிச்சிருவானா? இதே கேள்விதான் நான் கேட்குறேன். டெல்லியே ஆண்டாண்டு காலமாக ஆண்ட காங்கிரஸ், அதே மாதிரி பிஜேபி ஆண்டுச்சு. புதுசாக ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கலையா? ஆம் ஆத்மி கட்சி வழக்க மாத்துச்சுன்னா பிடிச்சிச்சுல. சட்டம் ஆணைப்படி எல்லாருக்கும் தெரியுமில்ல. அதே மாதிரி இங்கே 50 வருஷம் 60 வருஷம் ஆண்ட கட்சியை விட்டு விஜய் ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அமைப்பார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். 2026 அவர் ஆட்சியை பிடிப்பார்.